அனைவருக்கும் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் சார்வார்ந்த மக்கள். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தில் அவருடைய இனிய இளவலாம் அன்புக்குரிய தெய்வம் குழந்தை வேலனாம் முருகப்பெருமானை பற்றி நாம் சிந்திப்போம். இன்று வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்றால் என்ன என்றால் முருக வழிபாடுக்கு உகந்த அற்புதமான நாள். முருகப்பெருமான் எப்படி அவதாரம் செய்கின்றார் என்று சொன்னால், சிவனே முருகன், முருகனே சிவன். சிவனின் ஒரு பகுதிதான் முருகப்பெருமான். அசுரரை அழிப்பதற்காக நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த தீப்பொறியானது சரவண பொய்கையிலே வந்து விழுகிறது. சரவண பொய்கையிலே 6 தாமரை பூக்களிலே வந்து குழந்தையாக அவதாரம் செய்கின்றார். 6 தாமரை பூக்களில் 6 குழந்தைகளாக அவதாரம் செய்கின்ற பொழுது அன்னை பராசக்தி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி அந்த 6 தாமரை மலர்களிலே மலர்ந்த முருகப்பெருமானை, ஆறுமுக கடவுள்களை ஒரு சேர அணைத்து அந்த குழந்தையை, தான் பெற்ற குழந்தையை உச்சி மூந்து ஒரு திருமுருகனாக அங்கு அவதாரம் செய்ய வைக்கின்றார் அன்னை பராசக்தி. அந்த அவதார திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம். நெற்றிக்கண்ணிலே இருந்து புறப்பட்ட அந்த தீப்பொறியானது இங்கே தீபமங்கல ஜோதியாக, அருட்பெரும் ஜோதியாக, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக, நெருப்பிலே பூத்த மலராக 6 தாமரை மலர்களிலே வந்து சரவண பொய்யிலே 6 முருகனாக, ஆறுமுகம் பெருமானாக அவதரிக்கின்ற அற்புத நாள்தான் இந்த வைகாசி விசாகம். முருகன் என்றால் அழகு, முருகன் என்றால் அமுதம், முருகன் என்றால் பக்தி. யாமிருக்க பயமேன் என்று கேட்கின்ற அந்த முருகப்பெருமானை பற்றி கொண்டால் எல்லா விதமான சிறப்புகளையும் நாம் பெறலாம். நான் முருகனை ஏற்றுக்கொண்டேன் என்பது பெரிதல்ல, முருகன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெரிது. முருகப்பெருமானை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க முருகா 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 என்று பணிந்து வணங்கினால் முருகன் நம்முடைய பக்தியை கண்டு உருகி விடுவார். 6 படை வீடுகளிலே மட்டும் முருகன் இல்லை, உள்ளங்களிலே ஒவ்வொரு உள்ளத்திலும் முருகன் தன்னுடைய இல்லமாக கொண்டு அருள்பாலிக்கின்றார். முருகன் எனக்கு நல்லதே செய்வார், முருகன் என்னை காப்பாற்றுவார், முருகப்பெருமான் திருவருளால் நான் வெற்றி பெறுவேன், முருகன் துணை இருக்கும் பொழுது வேறு எந்த துணையும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி காதலாகி கசிந்து முருகா முருகா என்று வழிபாடு இன்று முதல் நாம் செய்தோமேயானால் இன்று அருமையான நாள். எப்படி பங்குனி உத்திரத்திலே நாம் கொண்டாடுகிறோமோ, எப்படி முருகப்பெருமானுடைய மகா சிவராத்திரியில் எப்படி கொண்டாடுகிறோமோ, எப்படி ஒவ்வொரு தெய்வங்களையும் நாம் கொண்டாடுகிறோமோ, அதுபோல குழந்தை வடிவமாக இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் குழந்தை மனம் நமக்கு கிடைக்கும். இளைய முருகனை நாம் கொண்டாடினால் நமக்கு இளைய வாழ்க்கையிலே நல்ல இல்லறம், நல்லறமாக வாழ்க்கையிலே உயரும். முதிய உருவத்திலே இருக்கக்கூடிய ஞான பண்டிதனாக இருக்கக்கூடிய அதாவது பால தண்டாயுதபாணியாக இருந்தாலும் சரி, ராஜா அலங்காரத்தோடு இருந்தாலும் சரி, முருகப்பெருமானை வழிபட மனம் ஒருமைப்படும், நம்முடைய வாழ்க்கை பெருமைப்படும். ஆகவே இந்த வைகாசி விசாகம் எப்படி உணர்த்துகிறது, எதை உணர்த்துகிறது, ஏன் உணர்த்துகிறது என்றெல்லாம் சிந்தித்தால் இன்றைய தினம் எல்லா உயிர்களும் ஓர் உயிராக, எல்லா உயிர்களும் முருகப்பெருமானுடைய மலர் கருணை பெற வேண்டும். இப்போ எங்கே பார்த்தாலும் கோடையின் வெப்பம் அதிகமாக இருந்த சூழலில் முருகனினுடைய அருள்மழை வைகாசி விசாகம் கொண்டாடுகிற இந்த தருணத்தில் அந்த வெப்பம் நீங்கி ஒரு மகிழ்ச்சியை, ஒரு தன் நிழலை முருகப்பெருமானுடைய அருள் நலத்தால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பசுமையும் மகிழ்ச்சியும் இடைவிடாத ஒரு துன்பமும் நீங்கி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற முருகனை வணங்குவோம், வளம் யாவும் பெறுவோம். அப்பொழுது தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். எப்பொழுது? இன்றைய தினம் வைகாசி விசாகத்தின் பொழுது கோயிலுக்கு செல்கிறவர்கள் முருகனை வழிபடலாம். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் முருகா 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 என்று வணங்கினால் வாழ்க்கை தித்திக்கும். எத்திக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, தித்திக்கும் வாழ்க்கை பெற திருமுருக திருவருளை வேண்டுவோம். நன்றி. இன்னொரு அற்புதமான ஒரு செய்தி. இந்த வைகாசி விசாகத்தில் வீட்டிலேயே கூட நம்ம வழிபாடு பண்ணலாம். மனம் தூய்மையாக, மனம் மொழி மெய் இந்த 3 சங்கமமாக வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை எழுந்தருள வைத்து வழிபாடு பண்ணலாம். இன்னொரு விஷயம் இதில் இருக்குங்க. என்னன்னு கேட்டால், பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி சஷ்டி முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த
நான் ஒரு 6 நாட்களும் வழிபாடு பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சஷ்டி. ஆக செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். ஆனால் இதெல்லாத்தையும் விட சஷ்டியில் சென்று கோயிலை வழிபடுவது சிறப்பு. அதனையும் விட அதே மாதிரி பங்குனி உத்திரத்தன்று போய் சென்று வழிபடலாம். அதையும் விட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். அதுவும் விட இந்த அத்தனை பலன்களையும் இந்த வைகாசி விசாக தினமான இன்று முருகப்பெருமானை ஒரு முறை அவரை வழிபட்டால் 1000 முறை நம்மை வாழ்க்கையில் உயர்த்துவார் என்பதுதான் நிதர்சனம்.